தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பைபாஸ் புறவழிச்சாலையில் ஒரு குடோனில் இருந்து சரக்கு வாகனத்தில் தடை செய்யப்பட்ட பான் மசாலா, குட்கா பொருட்கள் கேரளாவுக்கு கடத்தி செல்லப்பட இருப்பதாக போலீசுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து மேற்கு காவல் நிலைய போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிங்ஸ்லி தேவ் ஆனந்த், சப் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் ஆகியோர் தலைமையிலான தனிப்படையினர் கோவில்பட்டி திருநெல்வேலி தேசிய நெடுஞ்சாலையில் இன்று இரவு தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக இருந்து வந்த வாகனத்தை நிறுத்தி சோதனையிட்டதில் தடை செய்யப்பட்ட 470 கிலோ பான் மசாலா, குட்கா பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. போலீசாரின் விசாரணையில் ஓசூர், சேலம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து பான் மசாலா, குட்கா புகையிலை பொருட்கள் கடத்தி வந்து கோவில்பட்டி புறவழிச்சாலையில் உள்ள குடோனில் பதுக்கி வைத்து பின்னர் கேரளாவுக்கு கடத்தி செல்ல இருப்பது தெரியவந்தது. 470 கிலோ பான் மசாலா, புகையிலை பொருட்கள் மற்றும் சரக்கு வாகனத்தை பறிமுதல் செய்த போலீசார் இச்சம்பவத்தில் தொடர்புடைய கோவில்பட்டி கடலைக்கார தெருவைச் சேர்ந்த ரகுபதி, ரஞ்சித், செக்கடியைச் சேர்ந்த பாண்டிமணி ஆகிய 3 பேரை கைது செய்தனர்.